என்னடி மகளா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேக்ஸா எப்படியா இருக்க? நான் தேக்ஸா இல்லடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆச்சா இல்லையா? என்னடா என்ன வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிடுச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமும் ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் எப்படி அடிப்படிச்சு? அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியல இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் அவனுக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப்பா வராத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா பிடிச்சுக்க. அப்படிதான். வாங்கடா போவோம். பவர் ஆப்பானா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. உன்னோட கல்யாண லைஃப் எப்படி இருக்கு? தேஜா தயவால சூப்பரா இருக்கு. ஏய், அந்த தேஜா நல்லவனா கெட்டவனா? அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. பார், தேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் தேஜா ரொம்ப நல்லவன். என்ன, அவன் மறுபக்கத்தை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்க யாருமே அவன் வீட்டு பக்கமே போனதில்ல. ஏய், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஆனா இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஹீரோ. தேஜா, இனிமேல் நீ எங்களை ஏமாத்த முடியாது. அந்த கவிதை நீதான் எழுதிருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் உன் கவிதையை தான் படிக்கிறான், உன்னதான் லவ் பண்றான். நண்பா, இப்ப நீ நேர போற, அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ற. 2 அடி விழுந்தாலும் பரவாயில்ல, புறப்படு. அவ என்னதான் லவ் பண்றான்னு எப்படிடா கன்ஃபார்ம் பண்றது? ஏய், என்னைக்குமே பொண்ணுங்க ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்கடா. ஆம்பளைங்க நம்ம தான் அவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும். இப்ப போற, கன்ஃபார்ம் பண்ற. அங்க பாரு, அவ கையில ஓம் புக்கை தான் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா. போ. வாழைப்பிள்ளையில 2 வகை இருக்கு. ஒன்னு பூவே வாழை, ஒன்னு ரஸ்தாலி. மாங்கனிக்கும் தேன்கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போனகனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மல்லட காரிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்கண்டு மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கான். அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு என்ன? நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்ல போட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா. நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டியூஷன் வர்றேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாடி தானே நீங்க? அப்பா வணக்கம்மா. என்ன வாத்தியா, எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவரு யோசனை பண்ணி அவருக்கு பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால தான் உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? அவன் கையால தான் உங்களுக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணாம். அப்பா அண்ணே, ஆயுதப்ப இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீச கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி. அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே, கையை கழுவி சாப்பிடு அண்ணே. டேய், பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே, கை கழுவ ஒரு செகண்ட் தான் ஆகும். அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே, இவன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. டேய் தம்பி, எங்கடா இங்க கேரிய காணோம்? இங்கதானே வச்சேன். நம்ம கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? நெருப்புல கண்டுபிடிக்கிறவங்க போச்சேன்.
இன்னும் ஒரே மாயமா இருக்கு. அதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே வர கோபத்துக்கு நீ சொன்னதை கேட்டுக்கலானே. உன்ன அடிக்கானே நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய் அங்க பாரு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்கடா. யாரா வாங்க? யாரா நீங்க சாப்பாடு கொடுக்கலாம்? சாப்பாடு கொடுக்கலாம். கடிச்சுலாம் போல இருக்கு. சாப்பாடு கொடுடா. சாப்பாடு தம்பி உன் ஜனத்தை குரங்கா பிறந்து பாய் பொழுது ராண்டிடுவாங்க போல இருக்கு. குரங்கு பையில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா என்ன பார்த்தா நம்ம பரம்பரையில நினைக்கிற கை கழுவி சாப்பிட்டுருக்கோம். உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போச்சுடா. ராகு காலத்தை பிறந்தவன போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க. மெல்ல மெல்ல. பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. இல்ல போடி. டேய் இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதான். அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. அண்ணா அங்க நிறைய பேர் வருது. வருதா 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 வருதா. ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குனே சிரிச்சு அழகா இருக்கு. இதா ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கா? எருமை எருமை. எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா 2 பிள்ளைங்க வேஸ்டா போச்சுறானால. யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு. அட விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா வா வா. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? டேய் வேதனோட இருக்கடா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டா இல்ல? கோவத்தை கிளப்புறேன். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டரா போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. டேய் அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் எல்லாம் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே? அதுக்கா பஞ்சம்? கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. டேய் சூப்பர் மேட்ரா. நீ எங்கேயோ போயிட்டடா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்கடா ஏதாவது வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ். 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 இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? மாணவர் சமுதாயம், மாணவர் ஒற்றுமை. வரை அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியில போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலனா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? ஏ இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான்.
ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார், அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டா. ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன பிறக்காம போனானே. இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா சார்? இவன் இந்த தடை சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க, கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி, நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் நானா எங்க மேல கை வச்சுக்கீங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடண்ட் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேட்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல கை கிட்ட போறல. படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்காந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்லலாம் உட்காந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. இங்கதான் இருக்கியா? என்னடா புல் வெட்டிட்டு இருக்க? அண்ணே, நான் இங்க இருக்கிற புல்லதான் வெட்டிட்டு இருக்கேன். நீங்க நல்ல நல்ல சமையலா சமைச்சு முதல்ல நீங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கே போடுறீங்க. பேசாம நான் சமையல்காரனா ஆயிருக்கலாம். அதை விடா. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம்? எது கேக்குறீங்க? தப்பா நினைக்காத. எனக்கு தான் கல்யாணம் ஆல இப்படியே போயிடுச்சு. உனக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் இருக்கிற 4-5 முடியோட உங்க தலையும் கட் பண்ணிட்டு ஜாக்கிரதை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் புத்தி செருப்பால் அடிக்கணும். ஐயா, இவன் வயசானதுக்கு அப்புறம் திருந்துவான்னு பார்த்தா திருந்த மாட்டான் போலது. இவன் செத்து அடக்கமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கணும். இவன் எப்ப சாவான்னு தெரியலையே. எனக்கு சினிமா காமிக்காங்க, நாங்க காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு. போயா எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வைய. விட்டா சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறதையா? போயல தம்பி. அண்ணா கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது? நடத்துறவரு அவருங்க. பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? என்ன நாககண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல, சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாத்துப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசம் கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும். எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா இருக்கு? அழுகுன முட்டை கட்டுங்க.
அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுங்க. குடி. ஏய் ஏய் எங்க ஓடுற? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாமா அவர் வளையக்காரரு. அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன 50 ரூபா. அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்ச போயிரு சொல்ல ஒத்துக்குவேன். அழுக்காயிரு சொல்ல ஒத்துக்குவேன். அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணே நோட்டு செல்லாத சொல்றான் அவன். இப்படி இருந்துச்சுன்னா செல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க. வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது. அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்ட அத கேட்க வந்துட்டு நான் அசலூர்காரன். அசலூர்காரனா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருத்தனமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நழுவ விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லல. இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டா பாத்துட்டு போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க கொண்டு போயிருவோம். சரி ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆனுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கானே. கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோ-எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே? இப்ப பாருங்க. டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ?
ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டி காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனி பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பன, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்னு கடிச்சு மென்னு முழுங்கமாய் பாத்துட்டு இருந்தீனா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பன, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? புரியலையாக்க? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. See, generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah? என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். அதை கடுத்து போடாத பண்ண, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்னு பெறாக் பாத்துட்டு இருக்கிறேன். Go man. All issues discussed at India-Pakistan talks. அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா? என்ன அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாலையை கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் தான் கேட்ட சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருதி ஆகிறது. அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதான் அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா? நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம்? வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல. நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணமுல கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமே பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ,
எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன், அந்த அளவுல சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டேங்க, நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுக பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவோம். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காடு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 10 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்ட கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவானே, சொல்லிடுவானே. சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா? நான் அப்படி சொல்லுவியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய், சொல்லுவியா? நீங்க சொல்றது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய், ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ பர்ச அடங்குடா டே. ஐயோ, பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம். டிக்கெட் வேற வாங்கலையே. இவன் இருக்கான்ல. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, உட்கார மடி கிடைக்குமா? அடி கிடைக்கும். ஹலோ, டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எங்க காமிங்க. ஏன் டிக்கெட்டை பார்த்ததே இல்லையா? மேடம், மேடம் டிக்கெட். லுக் சார், டிக்கெட்.
ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அவங்க கொடுத்தாங்களா அதான் டிக்கெட். அது அவங்க டிக்கெட். உங்க டிக்கெட் எங்க? இல்ல சார் இதான் சார் என் டிக்கெட். பார்த்தா பக்கா டீசனா இருக்கா? வித்தவுட்டா? திறக்கும்போது எல்லாருமே வித்தவுட் தானே. நீ யாரு? உன் டிக்கெட் எங்க? என் டிக்கெட் கடா அதையும் சேர்த்து கொடுத்து விட்டியா? வித்தவுட்டா? ஆளுக்கு 500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர். அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்த்தி பத்தி சொல்லி தரதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க எவ்வளவு பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட உங்க இதே பெருசு. அதான் என் மேல இவ்வளவு பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்ப டிரான்ஸ்பர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தியர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணிய வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மேடம். அன்பே அபிராமி படே என்ன பண்ணிது? சினிமா சொல்லி வீட்ல தூக்கிட்டு வர ஏதாவது படம் எடுக்க போறியா? அது ஒண்ணும் இல்ல. ஒரு படத்துக்கு பைனான்ஸ் கொடுத்திருந்தேன். வட்டியும் இல்ல முதலும் இல்ல. அதான் யோசிச்சு பார்த்தேன். 2 ரீல ஓடிட்டு வந்தேன். ஐயோ. ஆமா நீ என்ன பண்ற? கவிதை எழுதிருக்கேன் பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரான். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்கமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு திமிச்சு கட்ட. உனக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர் தான். வந்து விட்டாயா? ஆமாடா வந்துட்டேன். என்னடா இது? லவ் லெட்டர் எழுதுற? இது பாருங்க. லவ் லெட்டர் எழுதுறியா? மெயின்டெய்ன் பண்ணுங்க. என்னடா டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றது? காடா ரெண்டு ரவுண்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளை கூட பார்க்காம ரோட்ல சட்டை பிடிச்சு தடிச்சிருக்கேன். இது ஒரு நியாயமா? நல்லா இருக்கேன். இது பாரு விஷயம் தெரியாம பேச. லவ் லெட்டர் எழுதுறா விடியும் வரை பெணா சொல்றா. பாட்டி இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இந்த பாருங்க நான் யாருக்கு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாட்டி எத்தனை முறை நான் முதுகு தேய்ச்சு விட்டுருக்கேன். சொல்லலாமடா. இல்ல இது மான பிரச்சனை. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லு. அம்மாடி சும்மா இருக்கலவி. எனக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன்டா. ஐயா நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற. அதை விட இதே பெட்ரு. இந்த தடவை அப்படி நடக்காது மாப்ள. ஒரிஜினல் கில்மா பாட்டிய பிடிச்சிருக்கேன். இப்ப பாரு. 2 ரவுண்ட் பாத்துறமா? நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம். ஆமா இத பாருங்க. அவன் எழுதின லெட்டர். இந்த லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தது கூட இந்த பையன் தான். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்டை தான் பண்ணிருக்கான். ஏண்டா டேய் நீ இதெல்லாம் செஞ்சியா? இந்த குரலை வச்சுக்கிட்டு ஒரு காதலா கேக்குது. அப்ப எஸ்பிபினா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கலவி. ஆமா ஏன்பா அவரை நான் ரொம்ப அடிச்சுட்டேனப்பா. அவங்கிட்ட சொல்லுங்க. தம்பி அக்கா சாரிப்பா. பரவாயில்லக்கா பரவாயில்ல. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்க போங்க. பாத்து முடிச்சாச்சுல போங்க. அக்கா என்ன கூப்பிடுறான்? நீங்க போங்க போங்க. மாப்ள ரொம்ப நன்றி மாப்ள. ஹாய் ஹாய். ஏன் இவ்வளவு லேட்? ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணனா அவளை நீ எப்படி வச்சுக்குவ? மாசமா வச்சிருப்பேன். சரி உன் ரேஷ்மாவை நீ எப்படி வச்சிருப்ப? பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி. என் ரேஷ்மாவை அவ பாத நோக்காம என் உள்ளங்கையில வச்சு சொல்லுவேன். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன். ஆனா என் ரேஷ்மாவுக்காக வாழ்றதையே நான் சாதனையா நினைக்கிறேன். ஏய் ரேஷ்மா உன்னை சின்சியரா லவ் பண்றானா? ஹலோ டேய் ஓ போன்றா. சரி அவன் காதுக்கு வாய்க்கு வேலை வந்துருச்சு. வாங்க போய் கை வேலையை பாப்போம். ஏன் ஷாக் ஆகுற? எழுத்து வேலையை சொன்னேன். எப்ப பாரு முழிக்கிறது. ஹலோ நான் மும்தாஜ் பேசுறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன். கரெக்டா 5 மணிக்கு காந்தி பார்க் வந்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஹலோ ஹலோ நீ வேணா பாரு. அவன் கண்டிப்பா வர மாட்டான். ஏன்னா அவன் உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காண்டி. நீ பரதா ரெண்டுக்கு எடுத்ததெல்லாம் வேஸ்ட். கிளம்புங்க.
ஹலோ, ஐ மும்தாஜ். என் காதலை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை லவ் பண்ண வரல. என்னால ஒரு பொண்ணு செத்துறக்கூடாது, அது தடுக்க தான் வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என் ரேஷ்மா கொடுத்த இதயத்தை வேற யாருக்கும் தரமாட்டேன். உங்க எண்ணத்தை மாத்திக்காங்க. ஒரு நிமிஷம், என் முகத்தை பாத்தீங்கன்னா உங்க எதையும் என்னை ஏத்துக்கும். நீங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட நான் உங்க முகத்தை பார்க்க தயாரா இல்ல. குட் பை. ராகுல், வாங்கடா போலாம். சரிடா. I love you. நான் இப்படி சொல்லுவேன்னு நீ எதிர்பார்த்தியா? இந்த பிளாஸ் நம்ம காதல ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, இனிமே நீ என் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. Be careful. ரேஷ்மா, இந்த லவ் வேர்ல்ட் ஒரு புனிதமான இடம், காதல் கோவில். நிறைய காதலர்களோட எண்ணங்கள் இங்க இருக்கு. இந்த இடத்துல நீ போய் சொல்ல முடியாது. பிளீஸ் ரேஷ்மா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் கண்ணு முடிக்க. உன் இதயத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருக்கிற நானு தேடிப்பாரு. பிளீஸ் ரேஷ்மா, பிளீஸ். இதயத்துல இல்ல இல்ல நான் இருக்க மாட்டேன். I'm unlucky. என்னடி காலையில டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லடி. எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன ஆச்சு? ராகுல், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? வருவீங்க, லவ்வ சொல்லுவீங்க, பூ கொடுப்பீங்க, அப்புறம் இல்லையும்பீங்க. டேய் ராகுல், வா போலாம். ராகுல் ப்ளீஸ். ராகுல், நான் உன்கிட்ட தான் பேசணும், ப்ளீஸ். நீங்க போங்கடா. ரேஷ்மா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த இதயத்துக்கு எது சொன்னாலும் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. நீ என்ன விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னோட விளையாட்ட லவ்ல காட்டிடாத. காதலோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த லவ் ஃபீலிங் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ராகுல், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்கிட்ட அன்பு காட்டி பாசமா யாருமே இருந்ததில்ல. நீ என்கிட்ட அன்பை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் என் லவ்வ சொல்ல நினைப்பேன். ஆனா எங்க அம்மாவை நினைச்சு உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அதை சொல்லாமலே விட்டுடுவேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ ராகுல். இதுக்கப்புறமும் நீ என் லவ்வ ஒத்துக்கலன்னா இனிமே எப்போ நீ என்ன பார்க்கவே முடியாது. கைய கால எழுந்துடா. ஐயா எழுந்துருன்னு சொல்றல. என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்பையா படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களே, அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி அவனால பண்ண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பாக்குறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்சே ஒரு ஆப்பு. மேயற மாட்ட நக்கற மாட்டு கேட்ட கதை அவன் கதை.
சுமாரா எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டையை போட்டு உன் நாக்குல அளவு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, என் வாயை வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன், அதுக்கும் ஆப்பா? டேய், ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டு தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா, லேட்டா போனா ரெண்டு கப்பா சீக்கிரம் வா. ஓடியா போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள, நான் கண்ட கனவு பழிச்சிச்சுடா. இங்க பாரு, குதிரையை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாஸா? இதான வேணாங்கிறது. டேய், அவ தோரணை பாரு, பக்கா பூலாந்தேவி மாதிரி நிக்கிறாடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரையை பிடிச்சி நிக்கிற? ரேஸ் விட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்திருந்தேன். வட்டியும் கொடுக்காம முதல் கொடுக்காம 3 மாசமா டிமிக்கி கொடுத்துருந்தேன். நான் விடுவேனா? அதான் குதிரை பிடிச்சு வந்தேன். பாட்டி, இத கட்டி தீரி போட்டா உனக்கு தானே நஷ்டம். நீங்க 2 பேரும் எனக்கு என்ன கவலை? நாங்க 2 பேருமா? என்னடா 2 பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரைகளை 2 பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. குதிரையை ஓட்டுனா இந்த வீட்டை காலி பண்ணுங்கடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டுமடா மச்சான். எனக்கு என்ன டேய், எதை பத்தியும் கவலைப்படாம மலைக்கரன் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு வரிய, அந்த கிளவி நம்மள பார்த்து நீங்க குதிரை ஓடதான் லாய்க்குன்னு சொல்லி குதிரை நமக்கு ஒப்படைச்சால, அத பத்தி உனக்கு மான ரோச்சம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா நம்மள கழுத வைக்க சொல்லி அனுப்பாம இருக்காளே, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஏய், புலம்பாம பொழைக்கிற வழியா போடுறா, குதிரைக்கு கஸ்டமரை போடுறா. அப்படிங்கிற என்னங்க மேல ஏறீங்களா? இப்ப என்ன கேட்டேன்னு அடிக்கிறீங்க? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? என்ன கேட்டேன்? ஏறுங்க. ஐம் சாரிங்க. ஏய், கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும் ஒரு முறை இருக்குடா. இப்ப பாரு, நீங்க குதிரை ஏறுறீங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, உங்க பின்னால் நான் ஏறேன். கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குடா. அட உடுங்கப்பா, பெருசா பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு. அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு ஏறிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, ஏண்டி அடிக்கிற? நான் குதிரையில தானே ஏற சொன்னேன். யோ, பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. அம்மா, நீங்க ஏறணுமா சார்? உங்களுக்கு ஏற தைரியம் இருக்கா? நான் ரெடி சார். மாப்ள, குதிரை எடு. ஐயோ, நம்ம குதிரை ஜோடியா தரடா போகும். இன்னொரு ஆள் வேண்டி இருக்கு எனக்கு. கரெக்ட். என்ன பண்றது? மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ, நீங்க குதிரை மேல ஏறு. யூ ஹார்ஸ் ஏர். வாங்க ஏறலாம். ஏறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏறுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். இப்ப எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பொண்டாட்டிக்கு பயம், இங்க புருஷனுக்கு பயம். நம்ம 2 பேரையும் மாத்தி ஜோடி சேர்த்து அனுப்பிச்சிருவோம். மாப்ள, கேக்குது மாப்ள. என்னங்க, நீங்க ஆம்பளை குதிரை, ஐயா நீங்க பொம்பளை. காசாடுங்க, கிளம்பி திட்டுவாங்க. ஓகே, அனுப்பலாமா? பாருங்க, மெதுவா போங்க. அடே அடே ஜூட், அடே ஜூலா, உடே. சீக்கிரம் போயேண்டா. என்னடா ஜோடியை கூட்டு போன குதிரை எம்டியா வருது? மாப்ள, இப்ப என்ன பண்றது? ஐயோ, என் புருஷனை காணோம். ஐயோ, என் பொண்டாட்டியை காணோம். போனவனுங்க கடல்ல போனானுங்களோ காட்டேஜ போட்டானுங்களோ ஒண்ணுமே புரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா, அந்த கை தூக்கி அவர் மேல போடுங்க. இனிமே அவரு உங்களுக்கு சொந்தம், நீங்க அவரு சொந்தம். போங்க, போயிட்டே இருங்க, போங்க, ஹனிமூன் கொண்டாடுங்க. அவனே எனக்கு 2வது புருஷனா? நீ எத்தனை மாப்ள, பாத்தியா மாப்ள, புருஷன் எப்ப போவான்னு காத்துந்த மாதிரியே போறா மாப்ள. காலம் கெட்டு போச்சுடா. ஏய், வாடா குதிரையை பிடிப்போம். மாப்ள, ஜோடியை மாத்தி வச்சிருச்சடா. ராசியான குதிரைடா. ஏய் குதிரைக்காரா, குதிரை வருமா? லவர்ஸ்க்குலாம் சவாரி ஃப்ரீ. கம் ஆன்.